2026ஆம் ஆண்டின் முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படும் குரு பெயர்ச்சி பல ராசிகளின் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. குரு பகவான் மீனத்திலிருந்து கடகத்திற்கு மாறுகிறார். கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு அங்கு சென்று உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் என்பது மிகவும் முக்கியமாகும். கடகத்தில் இருக்கும் குரு கன்னிராசியினருக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார்? தெய்வ வழிபாடு முறைகள் என்ன? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக அமையப்போகிறது. குரு பகவான் தற்போது லாபஸ்தானத்திற்கு வருவதால் குடும்ப வாழ்க்கை, தைரியம், அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பதட்டங்கள் குறையும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக அலர்ஜி, மூட்டுவலி, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது விட்டமின் குறைபாடு போன்றவை வர வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். கோயில் திருப்பணிகள் செய்வது, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது மன அமைதியை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட தூர பயணங்களும் அதிகரிக்கும். பல நாட்களாக இருந்து வந்த பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மெதுவாக தீர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உருவாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலுக்கு வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைக்கும் காலகட்டம். பிரிவை நினைத்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றாக சேரும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாருடைய பேச்சையும் உடனே நம்பி பணம் முதலீடு செய்யாமல் நன்றாக விசாரித்து முடிவு எடுப்பது நல்லது. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் மற்றும் குடும்ப சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் கோயில், ஸ்ரீரங்கம் அல்லது திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அள்ளித்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.